உணர்வின் இயக்கமாக மாறும்போது அந்த உணர்வுகள் உண்மை நீராக மாறுகின்றது. இந்த உண்மை நீராக மாறும்போது நாம் அந்தந்த சமயம் எந்தெந்த ஆகாரத்தை சாப்பிட்டு சத்தான ஆகாரம் சாப்பிட்டிருந்தாலும் இத்தகைய விஷத்தன்மை அனைத்தும் அந்த ஆகாரத்துடன் கலந்து விட்டால் அந்த வேதனை, வெறுப்பு, கோபம், குரோதம் போன்ற இந்த உணர்வு மனித உடல்ல இந்த குடல் உள்ள உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேதனைப்பட்டாலும், கோபப்பட்டாலும், குரோதப்பட்டாலும் இந்த உணர்வெல்லாம் அந்த குடல் இயக்கத்தை சரியாக இயக்காதபடி நாம் சாப்பிட்ட ஆகாரம் நஞ்சா மாறிவிடும். அந்த நஞ்சின் தன்மை கொண்ட இரத்தங்களாகும்போது இரத்தத்தில் இந்த உணர்வுகள் அந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் பெருக ஆரம்பித்தது. இரத்தத்தின் வழி நம் உடல் முழுவதும் பரவப்பட்டு நம் உடல் உள்ள நல்ல உறுப்புகளை இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் அதில் கடும் நோய்களை வர வைத்து ஒவ்வொரு உறுப்பும் கெட ஆரம்பித்து விடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. ஆனாலும் நாம் வேடிக்கை பார்த்தாலும் அந்த உணர்வை நுகர்ந்துதான் அறிகின்றோம். அறிந்த உணர்வுகள் அனைத்தும் நம் உடலுக்கு பரவி எந்த வேதனைப்பட்ட உணர்வோ அதே வேதனைப்பட்ட உணர்வு நம் உடலில் சேர்ந்த அந்த வேதனை உருவாக்கும் அணுக்களாக மாறிக்கொண்டே உள்ளது. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் எத்தனையோ தீங்கிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து எத்தனையோ கோடி உடல்களை இந்த உயிரை தான் மாற்றி கொண்டு வந்து இந்த நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிரை. ஆக மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. நல்ல உணர்வுகள் எத்தனையோ கோடி உடலிருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வின் தன்மை அது அறிவாக மாறுகின்றது. ஆறாவது அறிவாக அதை வைத்து தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையான உணர்வுகள் நம் உடலுக்குள் போகாது தடுத்து பழகுவதே மனிதனின் கடைசி நிலை. அது தடுக்கவில்லை என்றால் அல்லது நாம் அறிந்து கொண்ட பின் அந்த உணர்வுகள் நமக்கும் அடுத்தபடி அதை மாற்றுவதற்கு நாங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். மிளகா தனித்து காரமாக இருக்கின்றது, அதை நாம் சாப்பிட்டால் வாயெல்லாம் அலறுகின்றது. ஆனால் அதை மற்ற பொருளோடு சேர்த்து இந்த மிளகாயை சேர்க்கும் போது அந்த குழம்பு சுவையாக இருக்கின்றது. புளியோ வாயில போட்டால் முகமெல்லாம் சுழித்து விடுகின்றது. ஆனால் மற்ற பொருளோடு சேர்க்கும் போது நமக்குள் நல்ல உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. உப்பு நாம் தனித்து வாயிலை போட்டால் அதன் உணர்வுகள் அது உமட்டல் வருகின்றது. அதே சமயத்தில் மற்ற பொருளோடு சேரும்போது சுவையாக மாறுகின்றது. இதே மாதிரி நம் வாழ்க்கையில் தீமைகளை பல பார்க்க நேர்ந்தாலும் அதையெல்லாம் மாற்றி அமைத்த மனிதனின் வாழ்க்கையில் அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமான அதனன்று வரும் பேரருளும் பேரொழி நாம் எடுத்து நின்ற அந்த அகசியன் மனிதன் வாழ்க்கையில் தீமைகளை அகற்றி பழகியவர். ஆக அகற்றிய நிலை கொண்டு உலக விஷத்தின் தன்மை அறிந்தவன் அகண்ட அண்டத்தின் தன்மை அது அடக்கும் ஆற்றல் அவன் பெற்றான். துருவனானான், துரு மகிழ்ச்சியானான், துருவ நட்சத்திரமானான். இந்த மனித ஆனத்தின் ஒளியின் உடல் பெற்றதுதான். நாம் அவ்வப்போது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை நமக்குள் பதிவாக்கி அந்த பதிவின் துணை கொண்டு நாம் எப்படி தீமைகளை பார்க்கின்றோம் அறிந்து கொண்ட பின் அடுத்த கணமே ஈஸ்வரா என்று நாம் கண்ணின் நினைவு பூர்வம் வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெற வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவு பூர்வம் மத்தியில் வைத்து இருக்கோம் என்றால் அந்த தீமை என்ற உணர்வு உட்போகாதபடி தடுக்கின்றது. முதலே உயிரை பற்றி முதலில் தெரிந்து கொண்டோம். தீமை என்று தெரிந்து கொண்ட பின் இதை நான் அடுத்து உள்ளுக்கு போகாமல் தடுத்து பழக வேண்டும். அப்படி தடுத்து விட்டோம் என்றால் அடுத்து மறுகணம் நம் கண்ணின் தன்மையை உடலுக்குள் செலுத்தி இரத்த நாணங்களிலும் என் உடலில் உறுப்புகள் உருவாக்கிய உறுப்புகளிலும் என் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊன் உருவாக்கிய அணுக்களும் இது பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்திவிட்டால் அதிலே போய் சேர்ந்துவிடும். அப்போ அந்த தீமையின் நிலையை அது இழுக்காத தடைப்படுத்தி விடும். இங்கேயும் போகாத தடைப்படுத்துகின்றோம். நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை இழுக்காதபடி தடைப்படுத்திவிடும். அப்போ தடைப்படுத்திவிட்டால் அந்த தீமை செய்த உணர்ந்த முன் என்று இழுக்கும் சக்தி இல்லை என்றால் சூரியன் எடுத்துக்கொள்ளும். இது அனாதையாகிவிடும். அப்போ நம்ம ஆன்மா சுத்தமாகின்றது.
ஆனால் அந்த தீமை என்ற உணர்வு நான் நுகர்ந்த பின் அடுத்து இந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு பெற வேண்டும் என்று இணைத்துவிட்டு அந்த நோயாளியோ அல்லது கோமா பேசினாலோ வேற எதன் வகையில பார்த்தோமோ அவன் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் விலையை நின்ற வேண்டும். அப்படி என்றால் அந்த தீமையை நமக்குள் போகாமல் தடுக்கின்றது. நல்ல உணர்வு கொண்டுதான் நாம் நிலை செய்கிறோம். வேதனை என்ற உணர்வு நுகரப்படும் போது வலிமை நமக்குள் வந்தப்போ நல்ல உணர்வு செயலாற்றி போய்விடுகிறது. பால் நல்லா தான் இருக்கின்றது, ஜீனியை போட்டால் நல்லா இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் விஷம் போட்டால் சாப்பிட்டாலும் மயக்க முடியும். காரத்தை போட்டால் அது உட்கொள்ளும் தன்மை இழக்கப்படும். இதே போன்றுதான் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஞானத்தின் வழிகொண்டு துறை நட்சத்திரத்தை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு வராங்க. நாம் எப்படி நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்ப ஆத்மசுத்தியை பற்றி நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன். நீங்க காலையிலும் துறவு ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க. இதை அவ்வப்போது உங்க வாழ்க்கையில் தீமையை தடுத்து பழகுதல் வேண்டும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட இப்போ பதிவு செய்து அதுக்கு நாம் ஆத்மசுத்தியை சொல்லுகின்றோம். இதன்படி நீங்கள் பழகி அடுத்து உங்க வாழ்க்கையில் வரும் எத்தகைய தீமையை நீக்கக்கூடிய வல்லமை பெற வேண்டும். காரணம் இன்று உலகம் எந்த நிமிடம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. அமெரிக்கா தான் இருந்தது. நிலைமை எப்படி இருக்குது? ராக்கெட்டை வச்சு எங்கே வர தடுக்கலாம்னு நினைச்சான். அவன் வீட்டுக்குள்ள இருந்து அவன் பொருள் எடுத்தாங்க போட்டு வர. இன்னைக்கு அமெரிக்காவே சுட, வாஷிங்டனே சுடுகாடா இருக்கு. இந்த அளவுக்கு காலங்கள் தீவிரவாதத்தின் தன்மை போகின்றது. ஆகவே அடக்க உணர்வு இங்கே வளர்ந்து கொண்ட பின் அடக்கிற தன்மையை அதிகமாக வளர்கின்றது. இந்த அடக்க உணர்வுகள் நமக்கு புகாதபடி தடுத்து பழக வேண்டும். நீங்க பத்திரிகை பார்த்தா இந்த உணர்வு தான் அதிகமாக வரும். வெறுப்பும் வேதனை என்ற உணர்வு உங்களுக்குள்ள வளர்ந்துதான் செய்யும். இத்தகைய வேதனை வெறுப்பான்ற உணர்வுகள் உங்களுக்கு வராதபடி இந்த செய்திகளை கேட்கும் போதெல்லாம் உடனே ஆத்மசுத்தி செய்து நாளை பொருளிலிருந்து செயல்படும் தன்மை உலக மக்களுக்கு அதை தர வேண்டும் என்ற இந்த உணர்வை நாம் மாற்றிக்கொண்டே வர வேண்டும். ஒரு நெருப்பிலே ஒரு பொருளை போட்டால் எந்த பொருளை போடுறோமோ அந்த மனம்தான் வெளிவரும். ஆனால் இதே போல நம்ம உயிர் நெருப்புக்கு சமம். இந்த அறாத அறினால் தீமை என்ற நிலை மாறினால் மாற்ற வேண்டும் என்றால் இதையெல்லாம் மாற்றி அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு நம் உயிரில் மோதச்சி இருக்கும்போது இந்த தீமையின் உணர்வை மாற்றி நமக்குள் நல்ல உணர்வின் தன்மை நமக்கு கொண்டு வருகின்றது. அதை நீங்கள் பெற செய்வதற்குத்தான் இப்ப இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை உங்க கையில் கொடுத்து என்ன அது காசு பணம் இல்லை, காசு கொடுத்து போட்டு என்னென்னமோ செய்யறாங்க. உங்க காசு பணம் இல்லைன்னா அலட்சியப்படுத்த வேண்டும். அந்த 2 மாசமும் இந்த சக்தியெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் இப்ப 2 மாசமும் மழைக்காகவே அந்த அருஞானத்தை நீங்கள் பெற்று நீங்களும் உங்களை பாதுகாத்து நீங்களும் மற்றவங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மௌனம். காரணம் இங்க வந்தோம்னா தலைவலி, மேல்வெளி, தலைவலி, வீட்டில் கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், என்னபடி கேட்கல இதைத்தான் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்களும் யாரும் கேட்கறது இல்லை. என் பையன் நல்லா ஆகணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் பழகிக்கொண்ட அந்த உணர்வுகள் அதையே நான் பேசி இது மாற்றி அமைக்கிறதுக்கு இதை போல நாம் செய்த வேண்டாம். முந்திய பதிவு நம்மை அதை சிறுக சிறுக தனித்து நல்ல உணர்வு வளர்த்து சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு நாம் மற்ற மக்களின் உணர்வுகளை அதிகமாக சேர்த்தால் இந்த கணக்கு அதிகமானால் விரைவிக்கு வரும். விரைவிக்கிருந்தாலும் மனிதனா வருவதில்லை. மனிதனுக்குள் போனா பேய் வேதனை இந்த உணர்வு எடுத்துக்கொண்டால் அடுத்து மாடோ ஆடோ நாயோ நரியோ புலியோ நாயோ இதைப்போல் உணர்வுகளை தான் நம் உயிர் அந்த உடலை மாற்றி அமைத்து உயிர் எங்கும் அழிவதில்லை. இந்த உயிரிப்படு உயிர் அணுக்களை மாற்றி இன்னைக்கு துருவ நட்சத்திரமாக இருக்கு. அதன் உணர்வை நாம் இப்ப முறைப்படி அதை செய்துக்கிட்டு வந்தோம்னா அந்த உணர்வுகள் நல்ல முறையில் வளர்க்கும். வாழ்க்கையில் அமைதியும் இருக்கணும். எந்த நிமிடம் சொல்லி அந்த உடலை விட்டு சென்றால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பதற்கே சொல்லுகின்றது. அங்கே போனப்பின் தொக்குள்ள விஷயத்தை கரைத்து விட்டு ஒளியின் உடலாக பெறுகின்றது. என் பையன் இப்படி செய்தானே, எனக்கு இந்த மாதிரி செய்தானே நீ என்ன உடல் விட்டு போனா அந்த வேதனை அந்த பையன் உடல் தான் போகும். எனக்கு இப்படி தீமை செய்தானே என்று உணர்வு வளர்த்து கொண்டால் அவன் உணர்வு வளர்த்து கொண்ட பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அங்கே வருவேன். அல்லது அவனுடைய உணர்வு வந்தால் நமக்குள் வந்து எது கலந்ததோ அதன் உணர்வு கொண்டு வருகின்றது. எதன் வலிமையோ அதன் வலிமை கொண்டுதான் உயிர் மாற்றங்களும் உணர்வுகள் மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டது. ஆனால் இதெல்லாம் மனிதனின் இது கடைசி நிலை. இந்த உலகம் எப்படி அழிவது தின்னம் இந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம். விஷத்தன்மை உலகம் முழுதும் பரவப் போகின்றது.
பரவிட்டால் எல்லா விஷயம் நமக்குள் போனால் இன்று மனிதனாக இருக்கிறோம். அப்போ அடுத்தாப்படி எல்லாமே புழுக்களும் பூச்சிகளும் விஷப்பும் ஜந்துகளுமாக மாறப்போகின்றது. எங்களை விஷத்தின் தன்மை நுகர்ந்த அளவுக்கு இந்த உயிர் அந்த உடலின் அமைப்புகள் அமைத்து விடுகின்றது. இதுதான் இன்றைய சூழ்நிலை. இதிலெல்லாம் இருந்து நீங்கள் தப்புதல் வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் நாம் இன்று மனிதன் நாளை எதுவாகின்றோம். ஆக மனிதன் நிலை இன்று நாம் இதை எடுத்துக்கொண்டால் என்றும் சிந்தனை சிதறாது ஒளியின் உணர்வாக, அறிவின் தெளிவாக, இருளின் நீக்கும் உணர்வாக நாம் என்றும் இந்த உயிருடன் என்றுமே இந்த உணர்வு ஒன்றுவான். இந்த உடல் அது சூட்சம உடலாக மாறுகிறது. சூட்சம உடலாக மாறிய பின் அந்த திடப்பொருளான இப்போ நட்சத்திரம் எப்படி ஒளியாகின்றதோ அதை போல ஒளியின் உடலாக மாறுகின்றது. அந்த நிலை பெற செய்வதற்குத்தான் இப்போது நாம் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் இப்போ என்ன ஆச்சு? புறம் தரமட்டமாயிடுச்சு. செத்தவன் ஏறாலும் என்ன கொண்டு போனாங்க. ஆகவே இதெல்லாம் நாளடைவில் திரீடமாக இன்னும் மகா யுத்தங்கள் வரத்தான் போகுது. இப்போ இதோட போகலை. இனி கடுமையான நிலைகள் நடக்கப்படும் போது விஷ குண்டுகள் பரவலாம், விஷப்புகைகள் அதிகமாக பரவலாம். இதே போல விஷப்புகைகள் நாம் கடந்தாலும் நம்ம இழுக்கும் சக்தியை நம்ம தடைப்படுத்தி பழக வேண்டும். இஸ்ரா என்று கேட்டவனே திரு நட்சத்திரத்தின் பேரலை பெறவன் என் உடல் முழுதும் படும், என் ஜீவாத்மா பெறும். இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கின்ற பயிற்சி பிரகாரம் நீங்கள் செய்து கொண்டால் உணர்வு இங்கே மாற்றப்பட்டு அதை இழுக்காத தடைப்படுத்தி நாம் இந்த உணவின் தன்னை திரு நட்சத்திரத்தை உணரும் போது நமக்குள் அந்த மாற்றிக்கொள்ளும் சக்தி வருகின்றது. இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைய முடியும். இல்லை என்றால் அது போன போக்கிலே தான் நாம் போயிட்டு அந்த எதை எடுத்துக்கொள்ளணுமோ அது உணர்த்தக்க இந்த உயிர் வேற ஒன்றும் ஏன் எதை எதை நாம் எடுக்கிறோமோ அடுத்தாப்புல அந்த உணர்வை இந்த உயிர் அதுக்கு தகுந்த உடலை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம சட்டையை மாற்றுற மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் அந்த உயிரோடு ஒன்று உணர்வு ஒளியாகிவிட்டால் என்றும் நிலையான பிறவியில்லா நிலையை அடையணும். இதையெல்லாம் கணவனும் மனைவியும் இது ஒன்று போல அது செயல்படும். ஆண் செடி இல்லை என்றால் பெண் செடி வளராது, பெண் செடி இல்லை என்றால் ஆண் செடிக்கு வழி இல்லை. இந்த பப்பாளி மரத்தை பாருங்க, ஆண் செடி தான் முதல்ல பூ பூக்கும். அந்த பூ பூத்து அவர் உணர்வின் தன்மை விட்ட பெண் பப்பாளி இல்லை. அதுக்கப்புறம் தாங்க நான் பப்பாளி அங்கே இல்லைன்னா அந்த காய்கள் எந்த மரத்திலும் செடியாகும். பெண் பப்பாளிகள் பப்பாளிகள் உருவாவதில்லை. ஆக இதே போல ஆண் பெண் என்ற செடி வர்க்கங்கள் அதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களையும் ஆண் பெண் என்ற நிலை தன் இனத்தை பெருக்கிறது. இப்ப மனிதனான பெண் உயிருக்கு உயிர் என்ற நிலையில் ஒருவருக்கொருவர் நேசிக்கும் போது ரெண்டு உயிர் ஒன்றாகின்றது. ஆக ரெண்டு உயிர் ஒன்றாக்கப்படும் போது உயிரை போல உணவின் தன்மை நாம் திரு நட்சத்திரத்தினை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனதுதான். அதை எளிதில் எடுத்து நமக்குள் பெருக்கி இந்த பிறவில்லா நிலை அடைய வேண்டும். இதுல இந்த காசப்பாடுமே சும்மா நம்ம எந்த நிமிஷத்துல எண்ணி எடுத்துக்கலாம். காத்துல இருக்கு நீங்க எடுக்கிறதுக்கு தக்குவமான உங்ககிட்ட அந்த சக்தி கொடுக்குறோம். பலாரம் சொல்றதுக்கு எல்லாரும் மாவை எடுத்து கையில கொடுத்தாச்சுன்னா சாப்பாடே செய்ய சொல்றேன்னு அளந்து கையில கொடுத்துருங்க. அவங்கவுங்க செய்யக்கூடிய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ருசி இருக்கு. ஆகவே இப்ப சக்தி கொடுக்குறோம்னா எனக்கு சரியா வரலையே அப்படின்னு சொன்னா அந்த பக்குவத்தை பழக்கி கொண்டு சரி வரலைன்னா திருப்பி நம்ம பழகிக்கூடாது. அதுக்குதான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது. ஆக ஒரே அளவுக்கு நீங்க அரிசி எடுத்து கொடுத்தோம்னா சமையல் பண்ற பாருங்க ஒரு ருசி வருதான்னு பாருங்க. ஆனா அளவோடு தான் நாமளும் கொடுக்குறோம், அளவோடு தான் செய்யறாங்க, இருந்தாலும் இந்த ருசி வராது. ஆக இதே போல நாமும் அளவுகளை நாம ஆத்ம சுத்தி செய்து ஒரு பழக்கத்தை வந்துட்டோம்னா நம் வாழ்க்கையிலே முந்தைய நிலையில் நமக்குள் பழக்கி இருக்கக்கூடிய அணுக்களையும் நம்ம மாற்றலாம். நாளை இன்று நான் சண்டை போடுறேன், அமெரிக்காவில் இருக்கிறான் ஒருத்தர் இருந்தால் எனக்கு துரோகம் பண்ணானா இதே மாதிரி கார்ல போகும்போது என்னம்னா ஆக்சிடென்ட் ஆகிடலாம், சாப்பிடும் போதுன்னா புற ஓடிடும். இதே மாதிரி பாசத்தோடு இருக்கிறோம், என் பிள்ளை என்ன ஆச்சோ அப்படின்னு கார் ஓடி நினைச்சு அவன் ஆக்சிடென்ட் ஆகிடும். பாசத்தோடு இருக்கிறோம், நம்ம சாப்பிட்டு நல்ல விஷயம் என்ன போகும்போது நிற்கலாம். அப்போ நல்ல விஷயம் நினைப்ப அந்த உணர்வு மகிழ்ச்சியாக சிந்தனை கொடுக்குறது விலைக்கு சொல்லலாம். இதெல்லாம் மனிதருக்கும் மனிதன் நடக்கும் நிகழ்ச்சிகள். அதனால் இதெல்லாம் மன உறுதி கொண்டு நாம இனி பிறவியில்லா நிலை அடைதல் வேண்டும் அப்படிங்கிற நிலையில எப்படி இருந்தாலும் இந்த உடல் விட்டு உயிர் போதான். நம்ம இந்த தியானத்தை போனோம்னா ஆயிரக்கணக்கான வாழப்படும், ஒரு லட்சக்கணக்கான நிலைகள் வாழக்கூடிய நிலைக்கு தான் நாம சொல்றோம். இதுல சந்தோஷ உணர்வை பெறுறோம். இந்த உடல் விட்டு அத்தனை நட்சத்திரத்திற்கு ஒரு துணை எதுக்கும் எது வேண்டும். ஒன்றில்லாத ஒன்றில்லை, ஒன்று இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இதை போல அந்த உணர்வுகள் நாம் மாற்றி இந்த துறை நட்சத்திரத்தினுடன் இணைந்து நாம் பிறவில்லா நிலை அடைய இப்ப ஆத்மா தியானிப்போம்.